ஹலோ, வெல்கம் டு ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். ஊப்ஸ் கான்செப்டில் இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். வாங்க பார்க்கலாம். நான் முன்னாடி வீடியோஸ்லலாம் சொல்லியிருந்தேன், ஒரு 4 கீ பிரின்சிபல்ஸ் ஊப்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அதுனா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பாலிமாரிபிசம். இந்த 4மே ஒரு பில்லர் ஆஃப் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். வாட் இஸ் மீன் என்கேப்சுலேஷன் இன் ஜென்ரல் சாஃப்ட்வேர் டேர்ம்? ஜென்ரல் சாஃப்ட்வேர் டேர்மில் என்னதான் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் ஜென்ரல் சாஃப்ட்வேர் டேர்ம், என்கேப்சுலேஷன் ரெஃபர்ஸ் டு த bundling of data with mechanism that operate on the data. It may also refers to the limiting of direct access to some of the data. ஓகேங்களா? இது என்ன மீனிங்னா, என்கேப்சுலேஷன் ஒரு டேட்டாவை ஒரு குரூப் ஆர் சம் பண்டிலா மாற்றி, இப்போ இந்த டேட்டாவை நான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சம் மெத்தட்ஸு எல்லாத்தையுமே இருக்கும். அந்த டேட்டாவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சம் மெத்தட்ஸு சம் மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெக்கானிசம் எல்லாத்தையுமே ஒரே பண்டிலாக கொண்டு வந்து டேட்டா ப்ளஸ் அது ரிலேட்டட் மெக்கானிசம்ஸ் எல்லாம், அது ரிலேட்டட் அதை ஆப்ரேட் பண்ணுற டேட்டாவை ஆப்ரேட் பண்ணுற மெக்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே ஒரே குரூப்பாக கொண்டு வர்றதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன மாதிரி எப்படி அக்சஸ் பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ நான் ரெஸ்ட்ரிக்டிவாக அக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இதில் செக்யூரிட்டியுமே ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் எல்லா பேருமே என்னோட டேட்டாவை ஒரு 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 கண்ட்ரோல்டு வேல என்னோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை ரெஃபர் பண்ணுறது தான், இது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன். ஓகேங்களா? ஜென்ரல் மீனிங் என்கேப்சுலேஷனா என்ன? ஜென்ரல் இங்கிலீஷ் மீனிங்கில் பார்த்தோம்னா, எனி ஸ்மால் காம்பேக்ட் ஆப்ஜெக்ட் ஆர் கண்டெய்னர் தட் ஹோல்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ் சம்திங், விச் மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரை தான் ஒரு சின்ன கேப்சூல்னா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சைஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ள சம் ஸ்டப்ஸ் இருக்கும். ஒரு சின்ன கண்டெய்னர் லைக் ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம கேப்சூல் அப்படின்னுவோம். ஓகேங்களா? கேப்சூல் அப்படின்னுவோமா? அந்த கேப்சூலுக்குள்ள சம் ஸ்டப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் நம்ம கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்கேப்சுலேஷன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்தளவு எனேபிள் கேப்சூல் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர், மினி சைஸ் கேப்சூல் லைக் கண்டெய்னரை தான் நம்ம கேப்சூல் அப்படின்னுவோம். கேப்சுலேஷன் அதைத்தான் நம்ம என்கேப்சுலேஷன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜென்ரல் சாஃப்ட்வேர் டேர்மில் பார்த்த என்கேப்சுலேஷனை எப்படி ஊப்ஸ் கான்செப்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஊப்ஸ்ல பார்த்தீங்கன்னா பண்டிலிங் டேட்டா அண்ட் மெத்தட். இங்கே நான் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னதை இங்கே மெத்தட்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை ஆப்ரேட் பண்றதுக்கு மெத்தட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 மெக்கானிசம் இருக்கு. ஓகேங்களா? அந்த மெக்கானிசம் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு யூனிட், இதுக்கு பேர் தான் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ கிளாஸ்ங்கிறதுமே ஒரு என்கேப்சுலேஷனோட எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ எனக்கு அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதை கண்ட்ரோல்டு வே அப்படியா அக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சம் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த ஆக்சஸ் அந்த ஸ்டேட்டுக்கோ பிஹேவியருக்கோ நான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ இந்த ஸ்டேட் வேரியபிள், அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் பிரைவேட் அப்படின்ற மாதிரி மாத்தினேன்னா, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் என்கேப்சுலேஷன் லெவல் இருக்கு. ஓகேங்களா? நான் பிரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். ஓகேங்களா? ப்ரொடெக்டட்னா நான் என்னோட பேக்கேஜுக்குள்ள தான், இல்ல அதோட சைல்டு கிளாஸ்க்குள்ள தான் நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லிமிட் ஆக்சஸ் பண்றதுக்கு, அந்த ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம லிமிட் பண்றதுமே இந்த என்கேப்சுலேஷன்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ நான் இங்க சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, we can say class is a encapsulation. கிளாஸுமே ஒரு என்கேப்சுலேஷன் தான். ஏன் இந்த என்கேப்சுலேஷன் முக்கியம், எப்படி இந்த என்கேப்சுலேஷனுங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா, இப்போ நான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்லாம் நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலுக்குள்ள டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், எனக்கு தோன்ற பிசினஸ் லாஜிக் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 லைன் பை லைனா எழுதிக்கிட்டே வருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் யூஸ் பண்ற வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு குளோபலா அவைலபிளா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கிறதுனால இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றேன், ஒரே ஃபைல்லயே நான் எல்லா மெத்தட்ஸுமே thousands of லைன்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
என்னால் எப்படி ஒரு டீபக்கிங்கோ ஒரு மாடுலராக இருந்தால் தானே என்னால் அதை வந்து ஈஸியாக ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு மெயின்டைனபிளாக இருந்தால் தான் நான் டக்குன்னு அதோட சேஞ்சஸ் எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்க முடியும். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறோம், அந்த சாஃப்ட்வேர் எனக்கு வந்து லாங் டேர்மாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கஸ்டமர் நீட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கலாம். டே பை டே சம் பீரியட் டைமில் வந்து அவங்க சேஞ்சஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம 100% சாஃப்ட்வேரை கொடுக்கவே முடியாது. ஸோ சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸுக்கு நம்ம அடாப்ட் பண்ணணும்னா மாடுலராகவும் மெயின்டைனபிளாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு போகவே முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது இப்போ நான் என்ன பண்ணுவேன், சின்ன சின்ன கிளாஸாக எழுதி என்னோட லாஜிக் பிஸ்னஸ் லாஜிக்கை அட்டைன் பண்ணுவேன். நான் என்னோட பிஸ்னஸ் லாஜிக்கை அச்சீவ் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் தான் வந்து அப்படியே ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது அப்படியே நான் என்னோட கிளாஸுக்குள்ள நான் என்னோட சாஃப்ட்வேருக்குள்ள கொண்டு வந்திருப்பேன். அப்போ எனக்கு எங்க பிரச்சனை வந்தாலுமே நான் அந்த ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணி நான் ஜஸ்ட் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி இல்லை சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷனுமே இப்போ நான் ஒரு என்கேப்சுலேஷன் அதோட வேரியபிள் அல்லது மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு குரூப் பண்ணுறதுக்கு பேர் தான் குரூப் தான். சிம்பிள் டைம்ல சொன்னால் ஒரு குரூப். ஓகேங்களா. ஒரு கண்டெய்னர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. அந்த மெத்தடுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அதோட பிஹேவியர் ஸ்டேட் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி குரூப் பண்றதுனால நம்ம வந்து இதை ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வே ஆஃப் ஒரு ஒரு ஈஸியா மெயின்டைனபிள் கூடாவும் நம்ம எழுதலாம். ஓகேங்களா. சின்ன சின்ன கேப்சூல் லைக் கிளாஸஸ் கிளாஸா பில்டு பண்ணி நம்ம ஒரு பெரிய சாஃப்ட்வேரை ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேரையுமே நம்ம ஈஸியா இந்த மாதிரி பில்டு பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ என்கேப்சுலேஷன்னா டேட்டா பண்டலிங் பிளஸ் டேட்டா ஹைடிங் இது ரெண்டையுமே டுகெதர் பண்ணது தான் என்கேப்சுலேஷன். இப்போ பாருங்க, நான் ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண போறேன். எனக்கு அதுல ஒரு கீ இது என்னது எம்ப்ளாயி, ஒரு கிளாஸ் வந்து ஒரு கீ கிளாஸ் வந்து எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா அவரோட டீட்டெயில்ஸ் பிளஸ் அவரோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே, பிஹேவியர்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து அவர் பர்சனலா இல்லை, அவர் வந்து ஒர்க் பண்ணுவாரு, அவர் வந்து சேலரி அவருக்கு பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு கிளாஸஸுக்குள்ள ஆல் த டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு an employee are bundled together within the employee class. ஓகேங்களா. நம்ம டேட்டாவை அப்படியே பண்டில் பண்றோமா, எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்குள்ள பண்டில் பண்றோம். பிளஸ் டேட்டா ஹைடிங், டேட்டா மெம்பர் மார்க்டு as private which means only they can be accessed directly within the class. ஓகேங்களா. அவுட்சைடுக்கு வந்து அந்த டேட்டா ப்ரொடெக்டடா இருக்கும். இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒரு ஐடி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த ஐடி வந்து எனக்கு எல்லாருக்குமே தேவை ஷோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு இன்டர்னல் பர்பஸ் அப்படின்னா, ஸோ அந்த ஐடியா வந்து நான் இங்க வந்து பிரைவேட் அப்படின்னு மார்க் பண்ணிருப்பேன். இதோட ஆக்சஸ் லெவல் ஆஃப் என்கேப்சுலேஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து பப்ளிக் லெவல்ல என்கேப்சுலேட், இது பிரைவேட். ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு கண்டெய்னர் தான் வந்து எம்ப்ளாயி கண்டெய்னர். ஓகேங்களா. வி கேன் சே இட் அஸ் எம்ப்ளாயி கிளாஸ். ஓகேங்களா. எம்ப்ளாயி கிளாஸ், இந்த கிளாஸுக்குள்ள அதோட ஸ்டேட் பிஹேவியர் எல்லாத்தையுமே ஒரு குரூப் பண்ணி டுகெதர் பண்ணி ஒரு பண்டில்டா வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதோட ஆக்சஸ் லெவலுமே அதோட வேரியபிளை பொறுத்து மாறும். ஓகேங்களா. அதை வந்து கெட்டர் செட்டர் மெத்தட்ல வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இப்போ இப்போ நான் வந்து ஐடியா வந்து பிரைவேட்னு மார்க் பண்ணிட்டு கெட்டர் செட்டர்ல எடுத்து நான் அதை எப்படியா இருந்தாலும் நான் அதை வந்து ரிவீல் பண்ணத்தானே போனேன். அவுட் சைடுக்கு வந்து இப்போ இந்த கெட்டர் செட்டர் மெத்தட் கால் பண்ணா நான் வந்து செட் பண்ணிக்கவும் முடியும், அதை கால் பண்ணிக்கவும் முடியும்ல. ஸோ அப்போ நான் வந்து இப்போ இந்த செட் மெத்தட் பண்றப்போ இது ஒரு கரெக்டான பர்சன் தான் வந்து பண்றாங்களா அப்படிங்கிறத என்னோட வேலிடேஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும். பட் இப்போ நான் டைரக்டா ஆட் பண்ணனா எல்லா பேருமே அந்த கிளாஸை கால் பண்ணி என்னால் அதை டைரக்டா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் டேட்டா ஹைடிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பண்டில் லைக் ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஒரு ஒரு என்கேப்சுலேட்டட் வேலை பண்ணாதான் நம்ம வந்து ஈஸியா கூட மெயின்டைனும் பண்ண முடியும். பிளஸ் நமக்கு செக்யூர்டு லெவலுமே அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா. பேசிக்கலி என்கேப்சுலேஷன்னா டேட்டா பண்டிலிங் பிளஸ் டேட்டா ஹைடிங். ஓகேங்களா. ஸோ அதுதான் என்கேப்சுலேஷன் இன் ஓப்ஸ். ஓகேங்களா.
உங்களுக்கு இந்த இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்க. நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.